என்ன புரியா அப்படி விட்டு இப்போ வை வாங்கினது போக முடியாது. நல்லபடியா இன்னைக்கு ஒன்று கொடுத்துருக்கு. ஒன்று எனக்கு கொடுக்கல, அவருக்காண்டி வை வாங்கியிருக்க. நீ எனக்காண்டி கொடுக்கல. நீ என்ன சொல்லாத, அவர்கிட்ட போய் வாத்தியார் கொடுத்துன்னு சொல்லாத. எனக்கு கொடுக்கல. நீ இவர் வந்தார், இவர்கிட்ட அதே வேலை கொடுத்துருக்கேன். நான் வேணா இடிச்சா பிள்ளைங்கடா 3 நாளாக எனக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது குட்டி கொடுக்காம கேட்டு அடுத்த ஆள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கேட்க ஏன் புண்டை இனிமேல் பக்கத்துலேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை சேர்த்து வச்சு கடைசியில் 9 ரூபா வாங்கினேன்னு சொல்லுங்க. அதில் இல்லை நாம கிட்ட ஆமாம் சொல்லிட்டு போகிறேன். இப்படி இல்லை பழக்க வழக்கங்கள் பண்ணி சொல்லியாச்சு. 8200 அந்த 200 புண்டை காசு நான் பெற மாட்டேனான்றியால அது எனக்கு கொடுக்கும் தானே. நான் ஏற்றி விடுவில்லை, அவன்கிட்ட 9 ரூபா நான் சொல்லவே இல்லை அப்படின்றல. இங்கேருந்து பார்க்கல 11 ரூபா கடை மதி வருதுங்க. இங்கேருந்து பார்க்கல கூட வருது. கரண்ட் 15 ரூபா கடை இல்லை, அது கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு அதை எங்களை தான் அவர் அவங்க கிராயோட சேர்த்து வாங்குறக்கான்னு நீங்கள் நோய் இருக்காப்புல பண்ணிச்சேன். எப்படி இருந்தாலும் சந்தைக்கு காசு ஆகாதுன்னு தெரிஞ்சு வச்சு என்ன இது 2 மட்டும் கேட்டேன். இது 2மே 19 ரூபா வேணுமா? நான் 6 ரூபா வரைக்கும் கேட்டாச்சு. 9,000 ரூபாயா? வண்டியாக எடுத்து போயிட்டானா? எப்படி எடுத்து போயிட்டாப்லையா? சரி அடுத்து என்ன விலை வைக்கிறியா? அடுத்து போக மாட்டே. 8,000 ரூபாய் உடச்சு எந்த குட்டி ஆகாது. இந்த ஒரு குட்டி தான் தருவேன். 7,800 ரூபாய்க்கு குட்டி கொடுக்குற பெருங்குட்டியை கொடுக்குறேன். 8,000 எனக்கு தான் தெரியும் எது பெரும். இந்த குட்டி ஆமா எல்லா ப்ரொஃபிட்டும் எந்த குட்டி வர இந்த குட்டி இந்த குட்டி மாதிரி அதுல ஒரு குட்டி கிடக்கா. இந்த குட்டியை தொடுப்பானே சும்மா மாதிரி கல்லூர்ன மாதிரி. இந்த குட்டி தெளிவுல ஒரு குட்டி கிடக்கான்னு சொல்லு. இந்த குட்டி தெளிவு 4 வேம் எடுத்துக்கிறேன். 6,000 கிராம விடு. 2 4 6 குட்டி கிடக்கு. 6 குட்டி 8,000 ரூபாய் வெட்டி போறேன். நானே எடுத்துக்கிறேன். 6,000 கிராம் விடுறியா? 6 குட்டி 8 ரூபா கிராம் வெட்டி போறேன். போ நீனே வச்சுக்க. 6,000 கிராம் விடு போட்டேன். நாளையே அந்த ஐயா கணக்கு தெரியுங்களா? விடுறியாண்ணா குறைச்சு கொடுக்க கூடாது. உண்மையை தெரிஞ்சு குறைச்சு கொடுக்க கூடாது. நான் மதிக்கிறக்காண்டி எல்லாரும் கம்மியாக தான் மதிக்கிறாங்க. அப்புறம் கூட குறைச்சு கொடுக்குற அப்புறம் சங்கடமா இருக்கு எங்களுக்கு. 5,000 ரூபாய் அப்படி அழுத்த உனக்கு கொண்டு போடுறாங்க. கையை தண்டி 5 6 காலுக்கு ஊத்துங்க 12:30க்கு. ஒண்டவனா எல்லாரும் அப்படி சேர்ந்து வந்து கையை தண்டி 2 கிலோ வரும். நாளை விடு போட்டேன். இது நாளை எங்கட்டப்ப 6,000 இந்த குட்டியை கை வச்சு பாருங்க. இந்த குட்டியை காட்டுங்கம்மா. இதுதான் இப்போ நீ பானம் போட்டதுனால பெருசாக வேற ஒன்றும் கிடையாது. பானம் இன்னைக்கு போடல. ரொம்ப கோயிலுக்கு அதனால நீ கம்மியாக தான் போட்டிருக்கேன். வீட்டை போய் விட்டோட 5 ரூபா குட்டி ஆகி போகுது. 5 ரூபா குட்டி. ஓ நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா வீட்டுக்கு போ. உன பைக்கில் ஏற்றிட்டு போகிறேன். உன் குட்டி 2 3 குட்டி கிடக்கு. அதுக்காம வந்து பார்த்துட்டு விலையை சொல்லு. விடு போட்டேன். எவ்வளோதான் விடுவா? வணக்கம் நன்றிகள். எவ்வளோதான் விடுவா? 8 ரூபா கரை அப்படியே 6 குட்டி தரும். 6 8 ரூபா கரை தரும். இந்த விலையெல்லாம் சொல்லலை. 4 குட்டியை விடுறியா? எனக்கு குட்டி வேணும். 8,000 கரை மாதிரி நீங்கள் பிடிக்கிறது எதாவது பிடிப்பேன்னு சொல்றேன். இது 1 இது 2 இந்த குட்டி ஒரு 3 இது 4 குட்டி சொல்லிட்டேனே. அதனால தான் சொன்னேன். 2 வந்து 12 ரூபாய்க்கு கேட்பேன். எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வியாபாரம் பார்க்கணும். சும்மா பேருக்கு வாங்கிட்டு வந்து விற்கக்கூடாது. அப்படித்தான் இது பாடம் போடாமல் வந்துட்டு பாடம் போட்டுருக்கியா? உங்ககிட்ட விற்கலாம் எப்படி தெரியுமா? குட்டிக்கு 200 ரூபா. அந்த நாளை சூண்டு பற்றி விட்டு போயிடும். உங்ககிட்ட சத்தியமா சொல்றேன் இது வரைக்கும் நான் சரத்தானே காசு கட்டிக்க முடியாது. சரி வா. அப்படின்னு ஒன்று வேற எதாவது ஒன்று அமைஞ்சுனா போதும் நம்மளுக்கு. 3 ஊட்டி முடியுதா? 3 ஊட்டி ஒன்று வேணாமையா? வீட்டில் குட்டி கிடக்கியா? அவட்ட வாங்கினா பாக்கி சொல்லலாம். இந்த பாக்கி சொல்ல முடியாதுல்ல. குட்டி கிடக்கியா வீட்டில்? இல்லை இந்த 3 கிலோ எவ்வளோ போகிறேன்? இந்த அது 2 8 ரூபா இருப்பியா? 8 ரூபா 3மா? குட்டி வாங்கிட்டேனே. பரமக்குள்ள வாங்கிட்டேனே குட்டி அதிகமாக. ஒரு குட்டி தான் வாங்கின மாதிரி இன்னைக்கு. அவன்கிட்ட அதை கத்திட்டு கிடைக்கும். குட்டி வேணும். வீட்டில் 7 குட்டி பழைய குட்டி யாரு கறிக்கடை ஓடலை. நான் வேற இல்லை. ஒரே ஒரு குட்டி தான் நீங்கள் வாங்கினது. கட்டி வந்து பாரு. நான் அந்த குட்டியை பாரு. பார்த்து தள்ளி போறியா? 12 ரேட் வரும். குட்டி கொண்டு வா. என்கிட்ட சாதம் வாங்குறோம். அந்த கருப்பு தொட்டு பாரு. அங்கே பாரு. அந்த கருப்புல போய் தொட்டு பாருன்னு. இங்கே அடுத்த வாரம் கூட ஒரே மாதிரி
நீங்க வச்சு விட்டு வந்தாச்சு 5 ரூபா சேர்த்து போ கடந்து போட்டு கேட்டியா 16 4 20 ரூபாய் கேட்டா முனிங்க கொடுப்பாங்களா கொடுத்து வாங்கி குடியா நான் வாங்கிக்கிறேன் நான் கேட்டேன் இல்லை என் விலைக்கு தான் நான் கேட்க முடியாது 20 நீ கேட்குற அளவுக்கு நான் கேட்க முடியலையா வேறு 23 10 கேஞ்சுனாரு மூணையுமா எந்த குட்டியுமோ பாருங்க என்ன சரியா 23 ரூபா நட்டுறியா 23 காசு இல்லையா காசு இல்லை காசு குட்டி வாங்கிட்டேன் உன்னை குட்டி எங்கே இருக்கு போறேன் நீ சொன்னதுக்காக பார்த்துட்டு போடல நீ குட்டி வாங்குற நோக்கம் இல்லை எங்களுக்கு கறிக்கடை வேகம் இல்லை ஒரு 6 ரூபா அதான் குட்டி பார்க்க சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு பார்க்க ரெண்டு வளர்ந்து சொன்னியாது மூணு நல்ல துணியா நல்ல துணியா இது எவ்வளவு இருக்கு அது எவ்வளவு இருக்கு 26 ரூபா என்ன நினைக்கிறேன் 10 6 ரூபாயானே எத்தனை கேட்குறீங்க 800 வரல குட்டி வாங்கிட்டு 7000 ரூபாய்க்கு குட்டி வாங்க போய் வாங்கி பாரு பொண்ணே 23 தெரிஞ்ச கறிக்கடைக்காரங்க நாங்கள் எவ்வளோ கொஞ்சம் மாதிரி இது எத்தனை கிலோ இருக்கு இது எத்தனை கிலோ இருக்கு பாரியாதா 20 ரூபாய் கேட்டேன் அந்த 23 கேட்டாலம்யா 3 இடம் இருக்குதுண்ணே கறிக்கடைக்கு எப்படின்னா கட்டேன் நல்ல விலை வச்சு பாருங்க வச்சு பாருங்க குட்டிட்டு ஒன்று வாங்கிட்டோம்னா காசு இருக்காது கட்டியானே எவ்வளோ சொல்லியா இன்னும் 26 சொல்றாரு எவ்வளோ பெருகுண்ணே எவ்வளோ கறி கிடைக்கல வளர்க்கலண்ணே கறி கிடைக்கிறனாங்க களைஞ்சி எவ்வளோ இருக்கு கறி குண்டியில் என்னென்ன கறி இருக்கு அந்த பெரிய கடாயா 7,000 ரூபாய்க்கு தராரு குறால் இல்லையா ரெண்டு மணி குறால் பாடம் முட்டில அது சரக்கு அப்படியே கொடுக்க மாதிரி சொல்லுங்க கேட்கவா தானே நீ தொடர்ந்து தானே மூத்திர மாதிரி நல்லா சொல்லுங்க அடுத்த 14 சொல்லி அண்ணதாக்குமே நம்ம எப்போ வாங்க இதோட வந்து மூத்திர மாதிரி இருக்காங்க ஏன் நிற்க அழுத்திட்டே நின்றுக்குது அதையும் கேட்குறேன் அந்த கிடாயை வாங்காவையான்னு சொல்றேன் போய் வாங்கிட்டு கிடக்க நான் சொல்றதையும் கேட்குறா இல்லை வேங்காமையா அந்த கிடாயின்னு சொல்றேன் பெருமுழுது இருக்குதுயா அப்படின்னு அது இப்படி குறாலாம் அவர் சொல்றாரு அவர் 12 ரூபா சொல்றாரு அவர் சொல்றாரு ஏன்னா குட்டி ஒன்று அறுத்துடணும் நிற்காது தாங்காது நல்லா திப்பியா ஒன்றை போட்டு போட்டு எனக்கு
கொடுக்க மாதிரி சொல்லுங்க. குட்டி ஒரு மாதிரி அழுத்திட்டு நிற்கிது. அதெல்லாம் எந்த இதனால நான் ஏற்றுக்கிறேன். அப்படியே தான் இருக்குது. நல்லா கொடுக்குறேன். நல்லா கொடுக்குறேன். அடுத்த 14 ரூபாய் உனக்கு. அது 9 ரூபா. 9 ரூபா. அதை கேட்குறேன் போகிறேன். 11 ரூபாய்க்கு விடுங்க போட்டேன். கிலோ எவ்வளோங்க? கிலோ எவ்வளோ இருக்குது? இறங்கிருச்சுன்னா இறங்காது அப்படியே இருக்கு மாதிரி. விடுங்க கலைஞ்சி போடுறவரையா அப்படியே தான் இருக்கும். குட்டி ஒரு மாதிரி நிற்கிது. அப்படிங்க போட்டேன். அது நீ பார்த்துட்டு ஒரு மாதிரி அன்றைக்கி சொல்லாது. அந்த சரக்கு அப்படி விடுங்க போட்டேன். 2 குட்டி வாங்குறதுக்குள்ள இப்போ அதெல்லாம் எவ்வளோக்காங்க? அது 2 சேர்ந்து கேட்குறாங்க. அர்த்தம் 2 குட்டி வாங்கிட்டாப்புல. டக்குன்னு அவசரப்பட்டு கிடாயை வாங்கிட்டாப்புல. 11 ரூபாய்க்கு என்னைக்கு தீரும்? 11 ரூபாய்க்கு நிற்கிறீங்களா? என்னைக்கு தீரும்? நீங்களாம் பெருமுண்ட ஆளுங்க இப்படின்னா சொன்னால் நாங்கள் எப்படி ஆரம் பார்க்குறது? அப்படியெல்லாம் ஓட்ட சொல்ல மாட்டேங்குது. அதை கேட்குறாங்க. சொக்கானா நிற்கிது, மாறி நிற்கிது, பயப்படுறாரு. அந்த பையன் பயப்படுவாங்க. அது தேவையில்லை. உங்கள்கிட்ட பயந்து நாங்கள் தேவை நாளைக்கு சொல்லிக்கிறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னையா 9 ரூபாய்க்கு கேட்டேன். அவர் குறைச்சி கேட்குறடா சொல்றாரு. இதை கேட்குறோம். இது அது அந்த தானே அதை இது தானே இது வாங்காதே சொல்லி அவசரப்பட்டு ஒரு குட்டியை வாங்கினா ஏதாச்சும் நிற்குமியா? கொடுப்பு கிடக்கும். ஏயா விடுங்க போட்டேன். இப்போ எவ்வளோ விற்றுருவியா? எங்கேயும் கேட்குறியா? இல்லைன்னு இருக்கேன். ஒன்று 11 ரூபாய்க்கு கிடையாதா? 9 ரூபாய்க்கு போயிட்டு 2 ஆகுதா? போயிட்டு 2 வாங்கிட்டு வரேன். 2 காத்து உங்களை ஏற்றி 2 ஆனால் சொல்லுங்க. 2 எதாவது அனுப்பிச்சு கேட்போம். ஐயாட்ட ஒரு குட்டி வாங்கலாம் பார்த்தேன். வாங்கி விட்டுவாப்புல கூட போட்டு பாருங்க. 4 மணி கிடக்குல என்னைக்கு வாங்குறதா தேவை. கிரக முடி செட்டியாட்டை போய் வாங்கி செட்டியாட்டை வாங்கிடக்கூடாது. கிரகம் செட்டியாக குடிக்கல நமக்கு இன்னும் ஓட்ட முடியும். ஒன்றும் அறுக்க முடியும். அடுத்த எப்படின்னு கிடைக்கும். ஏதாச்சும் கேட்போம். இதே பண்ண முடியாதுதான் 20 ரூபாய்க்கு குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குற கரையத்து மலையாக கொடுக்க போகிறது கேட்போம். கொஞ்சம் கொடுக்க மாட்டாரு. எல்லாம் அடிச்சிருவோம். 2 சேர்ந்து அடிச்சிருவோம். இதை உடச்சிருவோம். 3-4 வேலை கிடக்காது. எனக்கு என்னமோ அந்த கிடா பிடிக்கல கார்த்தி. எனக்கு வாங்குறது கண்டிப்பாக நீங்கள் போட்டு வாங்கி தரேன். செல்லு எடுத்து தான் லைவ் போய்கிட்டு இருக்குல்ல. அப்படி சந்தை எதை சுற்றி சுற்றி வருவான். 2 பாருங்க. வா ஒரு குட்டி பார்க்கணும். ஒரு குட்டி பொடி குட்டியாக போனாங்க. 3 குட்டி 20 ரூபாய்க்கு அமைச்சா காசு இல்லையே கொடுத்தாங்க. 3 ரூபா நல்லா தானே. 7 7.5 15 அது ஒரு 5000 தானே விழுது. அந்த குட்டி கூட கருத்து நீங்கள் வச்சது 8 ரூபாய்க்கு மேலே. அது ஆடு வச்சிருக்காரு, கிடா வச்சிருக்காரு. கட்டாயிருதுங்க. சோப்பில் போட்டு யாரும் பார்க்க முடியும். நம்ம குட்டி கேட்க முடியல. கட்டாயி போகும். எடுத்து கேட்குறா. அப்போ வர்ற ஆளுக்குள்ள என்ன மெசேஜ் பண்ணுதுன்னா, அண்ணே ஆட்டை நல்லா கம்மி, மனுஷன் மட்டும் தான் தெரியுது அப்படிங்க. அதனால கையில் எடுத்து எத்தனை ஒன்று பழி சேர்ந்துச்சா? குலால் வாங்கிறதுக்கு வேணாங்க தான் அங்கேயும் இருக்காங்க.
இதெல்லாம் கிடைக்காதுங்க. அதுங்க நான் சொல்றேன் கேளுங்க. 7 ஊரா கிடந்தாலும் இது வாங்க முடியாது. தெளிவான சரக்குயா வாங்க போட்டோம்னா இது வீட்டில் போட முடியாது. வாங்கிட்டு அடுத்த ஓலை போட்டு போயிட்டு வியாபாரம் இருக்க மாட்டேன்னு சொல்லுது. ஓடுச்சுன்னா கூட குறைய வாங்கியாச்சும் அறுக்கலாம். ஓடுது இழுக்குது இல்லையா? அந்த 2 கிடாய் போயில இது ஓலை போட்டுருக்காங்க. அது 2 கிடாய்ங்க. அவர் கிடாயா? அவர் கிடாயா? முட்டி வெட்டி இருக்கு. வரணும் 2 கிடாய் எழுதுயா? அவரா கேட்குறாங்களா? கேட்குற விலை கேட்குறாங்களா? பெருங்குண்டை வியாபாரியை கேட்குறாங்க. அப்புறம் நம்ம கேட்டோம் அப்படியெல்லாம் சம்பாதிக்க சந்தோஷமா கூடிய எனக்கு என்னைக்கு வேணும் என்னைக்கு வாங்கிக்கலாம். சரி விட சந்தோஷம். இன்னும் போய் இவ்வளோ செலவு எவ்வளோ செலவழிக்கிறா என்னைக்கு 600 ரூபா அந்த குட்டி சுத்தம் பண்ணி செலவழிக்கிறது. அதுக்கு மேலே எவ்வளோ இருந்துச்சு? எவ்வளோ விட்டோன்னா என்ன தரணும்? ஏற்றிட்டாலாம் என்னன்னு தெரியலையா? வாங்க தண்ணி போடாத குட்டி வீட்டில் உள்ளது 17 ரூபா. 19 ரூபாய் கேட்டுருக்கேன். தானே எவ்வளோ இருக்குதா? 8500 ரூபாய்க்கு மேலே வாங்கி நாங்கள் கறிக்கடைக்காரங்க எவ்வளோ எடுப்போம். கடலை பச்சை குட்டி விற்கும் வாங்கி வளர்க்குறாரு 5000, சின்ன குட்டி 3000 ரூபாய்க்கு, பிறந்த குட்டி 3000 ரூபாய்க்கு வாங்கத்தான் செய்யுது. பெருங்கிடாய்கள் வாங்காது, பெருங்கிடாய்கள் வாங்காது. 10,500 கிராம்னா எவ்வளவு காணு இருக்கணும்ல? ஒரு குட்டி கட்டி ஒரு குட்டி கட்டி இல்லைல்ல? எந்த ஒரு குட்டி இந்த வளர்க்கணுமா? விடவை போட்டா நல்லா கேட்டேன். விடுப்பா அப்புறம் விட்டுவாங்க. ஏய் வாயா. ஏதோ சரி அதில் அந்த ரேட்டு கொடுத்தாலும் 19,500 கேட்க மாட்டானே, மதியம் ஞாபகம் இருக்கான். 19,500 கேட்டிருக்காங்க. இங்கே போனால் நான் கேட்டாங்கன்னா 500, 1000 கூட கேட்டுருப்பா. அவ்வளோதான். 17 கேட்டேனே. விடுப்பா விடுப்பா. ஏய் எவ்வளோக்கு ஏர்டெல் அதுக்கு மேலே போகாதுப்பா. ஏங்க அதுப்பா அடிக்கடி கொண்டு எவ்வளோ எடுக்க முடியல. அதுக்கு அவர் 21 ரூபா இருக்கிறாப்புல.
முன்னே போட்டு கறிக்கல் நானும் அறுத்து பிழைக்கிறாள் எவ்வளோ தான் போய் எடுத்துருவோம் குட்டியானே குட்டி 8000 வரைக்கும் மேலே வாங்கி நான் எவ்வளோ கறி எடுக்கிறது அதுக்கு மேலே வாங்கி எவ்வளோண்ணா கொடுப்பிய எவ்வளோண்ணா கொடுப்பிய இதெல்லாம் நிற்க ஓடாதுண்ணா ஏன்னா 500 சேர்த்து விட்டவா 17500 விட்டவா ஏன் சும்மா இருப்பாங்கலாம் கேட்காப்பா விடுங்க அவர் பொருள் எடுத்து போய் அவர்கிட்ட போய் எடுப்பா சரி அதுக்கு கூட அப்படிதான் நியாயமா கூட அதான் அவர் 18க்கு வரமாட்டாரு சரி விடு 18 நானும் வல்லக்கூடாது அதனால தான் கேட்குறேன் ஆனால் பூர்வீ ஆமாம் நாங்கள் தான் போய் பரமுடி சரி செட்டில் ஆகிட்டான் அதெல்லாம் செஞ்சு வல்லக்கூடாதுன்னு சொல்லுவது கேட்குறேன் சரி 18 ரூபாய் கேட்டாயா பாருப்போம் அதுக்கு மேலே வாங்கி எவ்வளோ கண்டுது எவ்வளோ கேட்டாவா எவ்வளோ கேட்டாவா சரி வாங்க தூக்கப்பா அது 20,000 கொடுப்பாரான் நான் 18,000 கேட்டேன் 9,000 கரையும் வாங்கி போச்சு சரி இது உங்கள் பொருள் நானும் கறிக்கிற தவங்க நான் 17 ரூபாய்க்கு கேட்டேன் பக்கத்தில் இந்த ஆளு சொன்னாங்க அவங்க வியாபாரி சொன்னாங்க கஷ்டம் இங்கிட்டு போனால் ஆகாது இங்கிட்டு போவாங்க இல்லையா என்ன பிடிக்கிறியா இடையெல்லாம் ஆகாது ரெண்டு கொண்டு வரியா பாரு பெருமையாளர் இருக்கு பெருமையாளர் எவ்வளோ இருக்கீங்க 22 நான் அப்படிலாம் விலை கூட சொல்ல இல்லை விலை அனுப்பிச்சு கேட்குற மாதிரி விலை இருக்க மாதிரி சொல்லுவேன் விலை கேட்குற மாதிரி தான் இருக்கு ஆனால் 25 ரூபா கொடுக்குறப்ப சொல்லிட்டு 22 ரூபாய் கொடுத்தாச்சு ஒரு ஓட்ட முடியாதா எத்தனை கிடக்கு வீட்டில் 7 வீடாக இருக்காது ஒரு 8 வீடாக ஆகி போச்சு புரட்டாசி மாதம் 8 கடை அப்படி அர்த்தம் என்கிட்டே வாங்கி 2000 சேர்த்து வித்தாப்புல கலக்கு நான் நட்டம் கட்ட போய் அதான் சொன்னேன் சொன்னேன் அங்கே வாங்க தரவு கொடுத்தனையா அவர் இவருக்கு அதெல்லாம் கொடுத்துருப்பேன் இருக்குது உனக்கு 10 ரூபா கிடைக்கிறது இப்போ நான் சொல்லியிருக்கேன் 1000 ரூபா கிடைச்சியா அவர் வாங்கி கொடுத்தவருக்கு 500 இவருக்கு 500 அவருக்கு நம்ம இவர் ஐயா தான் வச்சு கொடுத்தாரு நம்ம இந்த கிடா வச்சிருப்பாரு அவரே வச்சு கொடுத்தாரு 4 பேண்டா போட்டு போறாண்டி அது எங்கள் அப்பா 500 எடுத்துட்டு நான் 500 எடுத்துக்கிட்டேன் அந்த சந்தையில் வாங்கி விட்டது ஒரு வீட்டுக்கு போயிருச்சா எவ்வளோ கொடுத்து 8 ரூபாய் கொடுத்துருப்பீங்களா 8 ரூபாய் கொடுத்துருப்பீங்களா குட்டியா 2 குட்டியா எவ்வளோயா 8,000 ரூபாயா அப்போ இன்னும் சேர்த்து ஊற்று சார் 8 ரூபா போச்சு சார் இடம் இருக்கு எவ்வளோ கேட்டா ஒரு வீட்டு 10,000 எப்படிங்க போட்டேன் அது எவ்வளவு இருக்கு இப்ப கேட்கற ஆளு 3 கிராம் பிடிக்கிற கூப்பிட்டது முட்டுனா அப்பயே வாங்கன்னு சொன்னல கூட 1000 ரூபாய் சேர்த்து 3 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம்ல என்னையா ஆளா இருக்கு அவரு 20 ரூபாய் தான் கேட்டார் வந்தோடனே கேட்டார் அதுதான் படம் 21 இப்ப கேட்கற 12 ரூபாய் கேட்கற அந்த கடை எதுக்கு அந்த வேலை தானே என்ன பண்ணுது 1000 ரூபாய் சேர்த்து அப்ப பிடிச்ச 3 சேர்த்து கொடுத்துக்கலாம்ல அப்படியா அப்படியா விடுங்க போட்டேன் ஒண்ணு பத்தாதுண்ணே விடுங்க
அது 2000 நம்மட்டா எவ்வளோ சொன்னீங்க? கட்டுப்படி கூட வரும் அதை பாரு. எது அது கையடி கொடுக்க முடியாது கூட வாங்க அந்த குட்டியை பாரு. ஒரு ஊட்டியா? அதை பாரு அங்கிட்டு இருந்து ஊட்டியா எவ்வளோ சொன்னியதா? 8000 ரூபா. 8 ரூபா எவ்வளோ வர 6.25 விட்டு 1000 கொடுக்கலாம். வாழா இருந்தாலும் எவ்வளோ விற்கும்? 7000 வாழா இருந்தாலும் நீங்கள் 7000 இது போய் ஒழுக்க மாட்டான்னு சொல்லியா? இல்ல இது ஒழுக்க மாட்டான்னு சொன்ன மாதிரி ஒழுக்க மத்தான்னு சொல்லல நானு. ஒழுக்க மத்தான் என்ன சொன்னேன்? 7,000 ரூபாய்க்கு கேட்டது அது நம்ம விலையை சொல்லிக்கிறீங்க. நம்ம 10 ரூபா கிடைக்கும். 7 ரூபா அப்படின்னு எங்க புரிஞ்சு போனாரு? குட்டி பாருங்க. உனக்கு தான் கேட்குறேன். நீ வாங்கி கேட்குறா வேணாமா? வேணாம் இருக்கு. வேணாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இதுக்கு எதுக்கு நான் இந்த எழுத்து மொத்தம் உனக்கு? எவ்வளோ வேலை வேணாம் தரேன். அதான் சொன்னேன் வேணாம் தரேன். ஏன் உங்க விலைக்கு கேளுங்க, நீங்க கேட்கவே மாட்டீங்க. நமக்குன்னா அவரோட கொடுத்து செப்பு நான் தரேன். போ சாப்பிடு. எவ்வளோ சொல்லுவா? 7 ரூபாய் அது 7,000 ரூபாய்க்கு காலையில் இருக்கு. அவன் கேட்ட 7,000 ரூபாய்க்கு இது எப்படின்னே கொடுப்பேன்? போ சாப்பிடு போ போ. எப்படி 7 ரூபா தான் உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் எனக்கு இப்படி குட்டி அறுக்கவே மாட்டேன். அவர்கிட்ட அண்ணன் வாங்கிட்டு விட்டுட்டு போக கூடாதுன்னு பிடிக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இருக்கா அடிக்கிறாரு. எவ்வளோ கேட்டாலும் சொன்னேன். என்னை கேட்டால் 1000 ரூபா 500 ரூபா 200 ரூபா கம்மி பண்ணிச்சா பண்ணல. 2000 ரூபா கம்மி பண்ணிச்சா அங்கே வருது. அந்த குட்டியை வந்து நீங்கள் நைட்டு கொடுத்த குட்டின்னு கேட்குறியா? வந்து என்ன ஒரு 17 ரூபா 16 ரூபாய்க்கு வாங்கிருப்பியா அப்படி கேட்குறியா? 14 ரூபாய்க்கு வாங்கிட்டு 24 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு போயலாம். அன்னைக்கு நைட்டு வாங்குற குட்டியா? நைட்டுக்கா? அந்த காலைல குத்தமில்லக்கா ஒரு குட்டி சந்தையில் கிடாக்கு நான் கொடுத்ததையா? அண்ணன்ட்ட வாங்கின ஒரு குட்டி காமிச்சனா வாங்கினப்பா 1000 ரூபா கிடச்சி கொடுத்த முடியல நைட்டு. அந்த குட்டி கட்டப்பா கட்டி இருக்கு. ஒரு குட்டி பொடி குட்டி தேவைப்படுச்சு. வேற குட்டி இல்ல இல்ல இவ்வளவுதான் மாச்சு. அப்புறம் இது யூடியூப் ஆப் பண்ணுங்க. அதில் என்ன இருக்கு? உங்களை யார் இங்கே போச்சு சொல்லுங்க. உங்களை அப்படி ஒரு வார்த்தை குத்துறது இல்லை. வர வேண்டியதானே அன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சா நீங்க 1000 ரூபாய் கொடுத்து சொல்லிட்டு போக அப்படியே நம்மளுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. என்ன பின்னாடியே தர்றேன் எந்த முடிவு கொடுத்தீங்க? நட்டமா இருக்கு. நான் தொடக்கூட மாட்டேன். போய் கட்டுங்க. இவர் ஒரு குட்டி இவர் ஒரு 8500 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்கினாரு. அந்த குட்டியை கண்டு மாதிரி இருக்க போகுது. அவர் குட்டி இல்ல, இங்க ஒரு குட்டி வாங்கினாரு ஒரு கரடி. ரெண்டு பேரையும் கொண்டு போய் கறிக்கடல வச்சு மொத்த கடை கொடுத்தா 15 கிலோட காமிக்கலாம். ஒரு கறி கிடக்கு வருங்க. கட்டி கட்டி பாட்டுவாங்க போங்க கையோட கட்டி. நான் ஒரு 10,000 கட்டல இல்ல. எதுக்கு கட்டமாகுது? எவ்வளோ கட்டிய? 3 23 ரூபாய்க்கு கட்டிடலாம்ல. மண்டே புலந்து அடிக்கிறாரு. இந்த அடிக்கிறாரு இந்த அடிக்கிறார். மண்டே புலந்து விடுவாரு. 1000 ரூபாய் போச்சு. குட்டியாரே போடா கார்த்தி போயிட்டாங்க. அட எங்கள் வீட்டில் போயிருக்காரு.
அவர் பேர் என்ன மனசாமி இருக்கையா அதை கொண்டு போய் இறக்கி விட்டு ஒண்ணும் இல்ல 20 ரூபாய்க்கு வாங்கி இருக்கேன் அதை மட்டும் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறேன். அவன் 20 போய் கொடுக்க 12 ரூபாய்க்கு கேட்பேன் 3 குட்டியும். சொல்லி வாங்க பண்ண வந்தாப்புல இந்த கரெக்டா சொல்றான் பாருங்க. 5 ரூபா கரெக்டா இல்லை உனக்கு கரெக்டா மதிக்கிறேன். எங்க ஆளு இது மட்டும்தான் இடம் விழுகாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆளு வராது உங்களே அவர் தான் வாங்கினாரு செட்டி பரவ வாலாட்டினா வலுப்பாக்க இருக்கும் ஆடு நான் வாங்கினேன். அதான் இந்த விடு வண்டியில் ஏற்றி விடு. இந்த ஆட்டிக்கிட்டே இருக்கு ஆட்டிக்கிட்டே இருக்கு. என்னண்ணே பண்ற? உடனே பிடிச்சி வரேன் கொண்டு வச்சுக்கோ. இன்னைக்கு எனக்கு இல்லை அவன் கார்த்து விட்டுதேன். அவன்கிட்ட வேணா வேணா பிடிச்சி விட்றேன். ரெண்டு வாங்கினையா ஒரு 4 குட்டி வாங்கணுங்கய்யா. என்னையா வேற வழி இல்லை இன்னைக்கு வீடு பெருங்கடாய வீட்டில் கிடக்கு. அவர் இந்த ஐயா விற்காம உங்களை மாதிரி பிடிச்சிட்டு இருந்தாரு. அவரை கேட்டு விட்டாப்புல 15 ரூபாயா கொடுக்கலாமா? இந்த அங்கே 2 கடை இருக்கு பொடிச்சுதேன். இந்த வாரம் பொடிச்சுதேன். வீட்டில் வேற கடை கிடக்கு. அப்பா கத்தி தொலைய போறாரு. ஒரு குட்டி எனக்கு கூட கொடுத்து இவங்க வேற குட்டி வேற அந்த அவனை வாங்கலைன்னு சொல்லிட்டு சங்கடப்படுறேன். அவங்ககிட்டே வாங்குறேன் ஏன்டா வாங்க மாட்டேங்கிறா அப்படின்னு இந்த அவனை காலு காலு என்ன இந்த 2 கடை கிடக்கு பிடிச்சி வண்டி 5 கட்டி கிடக்கு. எப்படி எப்போ போயிருவியா? அவர் சொல்லிட்டு கேளுங்க. வளர்ந்துருவா 11 ரூபா 10 ரூபாய் கேட்டு போட்டா 10 ரூபாய் கொடுக்கணும். எவ்வளோ அவர் விளையாட்டு கேட்டு போட்டாரா நீங்க? அவருக்கு 2000 தர கொடுக்கும். நீங்கள் அவருக்கு 2000 தர கொடுக்கும். 10 ரூபாய் 2000 தர கொடுக்குது. 500 ரூபா வேணாமா? 500 ரூபா டீ போடுங்க. டீ போடுங்க கட்டி இந்த ஆகிறேன். ஐயா வாங்கிட்டேன் நீ குட்டி அதிகமாக. ராஜ்யான் நீ குட்டி கொஞ்சம் ஜாமம் கொஞ்சம் வாங்கி குடிச்சுட்டோம். அது கறிக்கடை ஓடுது அந்த அளவுக்கு. இது எதுவும் பிடிக்குமா கருத்தி? எது 9 கிலோ கொஞ்சம்
வாங்கல முன்னாடியே வாங்கி கட்டி போட இந்த குட்டியை தான் கூட கொடுத்து வாங்கிவிட்டேன் உங்கள் குட்டியை கொடுத்துருந்தா இதுக்கு தேவையில்லாமல் 7 ரூபா அந்த குட்டி 7 ரூபாயா அவர் நம்புவாருயா சும்மா வாங்குறாங்க நிற்கிது 7 ரூபாய்க்கு வாங்கலாமா இதுக்கு அழுகுறாப்புல பயமாத்துறாப்புல நீ அதே பயப்படு அது 8,500 இவங்க கொடுப்போமா இல்லை பிடிச்சி போப்பா யாரும் விற்றுவோமா கேட்டாங்கன்னா 7 ரூபா அதிகமாக தெரியல எனக்கு உங்கள் ஊட்டியே கொடுத்தது முன்னாடி கொடுத்து வாங்கி நீங்கள் பிடிச்சிங்க சித்தரம் வண்டி போத்தட்டி அவனு கேட்டால் 7 ரூபா கொடுத்து ஏன் பிடிக்கிறா கேட்டாங்கன்னா பிடிங்க தான் பிடிச்சிங்க வரேன் பிடிச்சிங்க தரமா 8 ரூபா சொல்லுங்க விட்டுருங்க நான் ஒரு குட்டி பொடி குட்டி ஒன்று பிடிச்சிருக்கேன் வண்டி கிளம்ப சொல்லி போட்டேன் விட்டா தாம தான் விட்டுருவோம் இதெல்லாம் கூட மாதிரி தெரியுது கிளம்ப புரியப்பா குட்டியை பார்த்துக்க அவர் சொல்லி விட்டுரு யார் நீ புரியா அவர் போகிறாரா நீ தானே குட்டி அநியாயம் வாங்கி அதிகமாக வாங்கி போட்டாச்சு என்ன செய்ய போனோ குட்டி அதிகம் கிடா வாங்கியாச்சு இந்த கிணறு நிற்கிறேன் ஒரு ஒரே ஒரு கடை பிடிச்சி நிற்கிறேன் கிளம்புற வண்டியில் போனடி வந்து தூக்கி போட்டு டப்பணும் கொடி குட்டி கூட எல்லாம் கூட கொடுத்துருங்க புரியுங்க ஏன் வாங்கினது 7 ரூபா தான் கொடுத்துட்டு பிடிச்சிருக்காங்க 1 ரூபா கூட கொடுக்க வேணாம் ரொம்ப 7 ரூபா 2 1 கிலோ கூட 1 கிலோ கூட இருந்தாலும் அது 7,750 ஆகி போச்சே இவர் வேணாம் இந்த குட்டி வாங்கலாம் அவர் வேணாம்னு சொன்னா அடுத்த செகண்ட் 2 ரூபா கொடுத்து நான் பிடிச்சிருப்பேன் அந்த குட்டியை ஏன்னா நான் எலும்பு அவர் ஏன் கசங்குறாருனாயா கலைஞ்சு போடுறாப்புல கிடாய் எடுத்து நான் இருக்கிறது வந்து நான் கூறு எலும்புங்கறியும் அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை அதனால தான் அவர் கொஞ்சம் கசங்குறாப்புல பெரிய கூட இல்லையா வாங்கலாம் இன்னைக்கு எல்லாமே அந்த குட்டியெல்லாம் பொலிச்சு வாங்க வாங்கலாம் இதே 7 ரூபாய் 20 ரூபா சொல்லுவேன் 10 குட்டி 20 சொல்லுவேன் ஒரு குட்டி 15 சொன்னாங்க எவ்வளோ கொடுக்கலாம் எவ்வளோ கொடுக்கலாம் பாருங்க என்னங்க ஊருக்கு வண்டி எடுத்துட்டு போறிய நைட்டும் போலும் தூங்குறியல்ல 2 பேரும் வேணுமா கொடுக்கலாம்ண்ணே 2 குட்டி நல்ல குட்டி அழுத்தம் நல்லா குட்டி அழுத்தம் எதுக்கு இதுக்கா அதுக்கா 9 ரூபா கிடா மட்டும் தானே இருக்குண்ணா கிலோ 1,200 ரூபாயில கிட்ட கறி அதனால 9,000 அப்பா அவருக்கு பிடிக்கிறாப்பா இப்போ வரையில அதான் கேட்குறாங்களா வரையில் அவங்க ஒரு அழகு என் வண்டியில் தூக்கி போட மாட்டியா எதை கொண்டு கொடுக்கலாம் நான் குட்டியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க நான் அந்த வண்டி இறக்கி போகலன்னு நினைக்கிறேன் 8 ரூபா வாங்கலாம் 8 ரூபா நல்லா உள்ளதா எதை குட்டியவா ஜோடி 16 ரூபாய்க்கு எல்லாமே கிடையா குட்டி நல்லா அழுத்தம்ப்பா வாங்கலாம் குட்டி நல்லா அழுத்தம் என்ன அறிமுறை விட்ட அவங்க குட்டி அந்த ஊரு குட்டி இடம் நிற்கும் வெள்ளை குட்டி இடம் நிற்க இது ஒரு வாரம் மேய்க்கணும்ல நீ மேய்ச்சா எதுக்கு தீபாவளிக்கா 1 வாரத்துக்கு மேய்க்கணும் ஆமாம் நீ 4ஆம் தேதி வீட்டில் இருக்கு கிடா கறிக்கா கிடா வாங்கி கொடுக்குறது 13 கிடா இன்னைக்கு தான் அவர் வாங்கி வந்தான் அது நின்று கிடா எங்காலும் போனாட்ட 10 கிடா வாங்கி 16,000 ரூபா போட்டு போட்டார் அந்த ஐயா அது பெரிய காலை இருந்த கை 20 ரூபா போட்டார் ஏதோ இதில் மாட்டிக்கிறாம ஏதாவது பண்ணி விட்ட மொபைல் வாங்கி கொடுத்தாரு சப்போஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சுல ஒரு வட்டம் அப்படி தானே அவர் தானே போய் கிடா வாங்க சொல்லியிருக்காங்க அவரும் ஜெயபேக் இருக்காருல அவர் தான் பொறுப்பு ஓ அந்த முக்கில் இருக்காத நாடாக இருக்காரு அஜய் பேக்கரியா அம்மாளு இதுவே நமக்கு தேவையான அவர் திறமை அவ்வளோதான் முடிஞ்சா அவர் சம்பாதிச்சுட்டு போறாரு அதான் வாங்கி போட்டாங்க இறங்கி போகாத நம்ம வீட்டில் இருக்காது நாளைக்கு அடுத்து காசாக்குனாரு